ஏப்ரல் மாதத்தில் என்ன புக்ஸ் எல்லாம் படிச்சேங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபைனலி அவுட் ஆஃப் மை ரீடிங்ஸ்ல ஒரு 4 புக் படிச்சேன். த டெக்ககான் மர்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு புக். ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் வந்து இந்த கோசியான ஒரு ஃபீல் குட்டான புக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இந்த த்ரில்லர்ஸுக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 6 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க வந்துட்டு ஒரு தனியான ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க. பேப்பர் பிளேட் மாதிரி எழுதிருக்கு. இந்த மாதிரி விக்டிம் 1 விக்டிம் 2 அப்படின்னு போட்டுட்டு கடைசியில ஒரு மர்டரரும் ஒரு டிடெக்டிவும் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே சந்தேகப்படுவாங்க. அதுல இருக்கிற 6 பேருமே வந்துட்டு நம்ம பொறுத்த வரைக்கும் சஸ்பெக்ட் தான். என்ன நடக்குது அங்க ஐலாண்ட்ல, யாருதான் உண்மையிலே கொலைகாரா இல்ல வெளியிருந்து யாரும் அங்க வந்து பழி வாங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி கதை போறது பாத்தீங்கன்னா சேஞ்ச் பிக்சர்ஸ் அப்படின்ட்டு உகெட்சு எழுதுனது. அவர் வந்து ஆத்தரோட ஐடென்டிட்டியே நமக்கு தெரியாது. நிறைய பிக்சர்ஸை வச்சுட்டு ஒரு மிஸ்ட்ரியை சால்வ் பண்றாங்க. ஒரு குழந்தையோட டிராயிங்ல இருந்து ஆரம்பிக்குது கதை. ஒவ்வொரு டிராயிங்குள்ளயும் எவ்வளவு ஒரு டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளே கெஸ் பண்ற மாதிரி இந்த ஆத்தர் வந்து அழகா எழுதிப்பாங்க. இது இபுக்ல அதை வந்து ஆடியோ புக்ல தான் கேட்டேன். அண்ட் பக்கத்துல நான் இபுக் வச்சுட்டேன். ஏன்னா அதுல இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆடியோ புக்கை விட நீங்க பிசிக்கல் காப்பியை வச்சு படிங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அண்ட் அடுத்து வந்துட்டு அவரோட ஸ்ட்ரேஞ்ச் பில்டிங்ஸ் அந்த புக்கும் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் நெக்ஸ்ட் படிக்கணும்னு இருக்கேன். இன்னொரு ஆடியோ புக் வந்துட்டு ஐ எம் கிளாட் மை மாம் டைட் அப்படின்ட்டு ஒரு மெமோரி படிச்சேன். ஜென்னட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அமெரிக்கன் டிவி சீரீஸ்ல வந்து பாப்புலரா இருந்திருக்காங்க போல. நிறைய கமர்ஷியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. சின்ன குழந்தையில இருக்கும் போதே அவங்க அம்மா வந்துட்டு அவங்கள வந்துட்டு நிறைய இதெல்லாம் நடிக்க வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்துட்டு ஆக்சுவலி அவங்களோட உண்மையான அம்மா கிடையாது. அண்ட் அவங்க வந்துட்டு ரொம்ப அபியூசிவா இருந்திருக்காங்க. சோ அதை பத்தி அவங்க வந்துட்டு சொல்றாங்க. டைட்டில பார்த்தது என்னடா அப்படி இருக்குன்ட்டு நானும் நினைச்சேன். ஆனா படிக்கும் போதுதான் தெரியுது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அபியூஸ் அப்படிங்கிறது அடிக்கிறதுல திட்டுறதுல மட்டும் கிடையாது. அவங்கள வந்து அவங்களோட உழைப்ப சொல்றது, அவங்க சாய்ஸ் வந்து இது பண்ண விடாம அவங்களோட குழந்தை தன்மையை சுரண்டதே வந்துட்டு ஒரு அபியூஸ் தான். எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஸ்ட்ரேஞ்ச் பிக்சர்ஸுமே நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. பட் அதுவுமே வந்து சில்ட்ரன் வளர்க்கறதுல அதை பத்தி தான் இருக்கும். மோஸ்ட்லி பேரண்டிங் பத்தி தான். ஸோ அதை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பெட்டர் பேரண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஃபைனலி நம்ம ஒரு இந்தியன் ஆத்தர் எழுதின ஒரு புக் படிச்சேன், காடஸ் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு எப்படின்னா கங்கையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த மகாபாரதம் வரும் அப்படிதான் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அமெரிக்கால இது ரொம்ப பாப்புலரா இருக்கு. அதனால சரி நானும் வாங்கி படிச்சேன். ஆனா அந்த அளவுக்கு இல்ல. அது வந்து சொல்லியிருக்காங்க கங்கையோட அதாவது ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வருது கதைன்னு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சத்திலே பாத்தீங்கன்னா பீஷ்மர் வருவாரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போகும். அதனால எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இதுல இருந்தே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். எவ்வளவோ நிறைய இந்தியன் லிட்ரேச்சர் இருக்கு, அதாவது நம்ம புராண கதைகளை பேஸ் பண்ணது. சோ அதெல்லாம் ஃபாரின்ல கொஞ்சம் பாப்புலரானா நல்லா இருக்கும்னு நான் விரும்பினேன். சோ இவ்வளவுதான் நான் படிச்சது. அண்ட் இது போக மை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் படிச்சேன். ஆனா அதை வந்துட்டு அந்த மந்த்துக்குள்ள என்னால முடிக்க முடியல. May 1 காலையில தான் எந்திரிச்சு உட்காந்து படிச்சேன். சோ அது வந்துட்டு மே ரீட்ஸ்ல போயிடும். அவ்வளவுதான் நான் படிச்சது. நீங்க என்னென்ன புக் ஏப்ரல்ல படிச்சீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.